நோயினால மன உளைச்சல், நோயினால விரய செலவுகள், அது பரம்பரை வியாதி அல்ல சமீபத்திய வியாதி, நோயினால ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள், நோயினால ஏற்படக்கூடிய விரய செலவுகள் இதெல்லாம் விலகி நோயினால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளிலிருந்து முழுசா விலகி ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும். இது எல்லாருக்கும் உள்ள ஆசை. இதுக்கு ஏதாவது நாங்க செய்யற மாதிரியான ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா, நமக்கு பரிகாரம் சொல்றது வேலை இல்லை. ஆனா ஒரே கல்லுல 2 மாங்காய் விழுகிற மாதிரி சில ரகசியத்தை என்னால சொல்ல முடியும். நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய அடுத்த உபதேசம் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய ஜூலை 11, 12, 13 3 நாட்கள் ஆன்லைன் வழியாக ஒரு அற்புதமான உபதேசம், சம்பூர்ண யோகா, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல உபதேசம். உலகின் எந்த மூலையிலிருந்து யார் வேணாலும் கலந்துக்க முடியும். அந்த உபதேசத்தை காலம் தாழ்த்தாம உடனே இணைஞ்சிக்கோங்க. வாழ்க்கையை கொண்டாட்டமா வாழுங்க. அதாவது இப்ப நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனக்கு சமீபத்தில் வந்ததா இருக்கும், இல்லை பரம்பரையா வந்ததா இருக்கும். நோய் வர்றது ஒன்றும் பெரிய கெட்ட விஷயமெல்லாம் கிடையாது. அது வரும் போகும். வந்தால் நமக்கு கொஞ்ச நாள் இருக்குது, 2 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது, நம்மளை கஷ்டப்படுத்தாமல் அதுவே போயிருச்சு அப்படின்னு இருந்தால் அது நல்ல விஷயம். நோய் வந்துருச்சு, அதன் மூலமாக மன உளைச்சல் வந்துருச்சு, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வேதனை வந்துருச்சு, காசு விரயம் போய்கிட்டே இருக்கு, நிம்மதி இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் ரொம்ப மோசமான ஒரு கர்மான்னு வச்சுக்கோங்க. நோயினால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் பிணிகளே பார்த்தீங்கன்னா உள்ள பிணி, உடற்பிணி, பிறவி பிணினே 3 பிணியவே பிரித்து வச்சுருக்காங்க. மனசில் பிணி வந்தாலும் போச்சு, உடம்புல பிணி வந்தாலும் போச்சு, கர்ம பிணி வந்தாலும் போச்சுன்னு சொல்லிட்டு இதை நீக்க முடியுமா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், பலரும் அந்த கோணத்தில் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. உலகத்திலே சிறந்த பரிகாரம் பல விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் மருந்து தானம் அப்படிங்கிறத யாருமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷனுக்கு மருந்தை தானமாக கொடுக்குற வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடுறதே இல்லை. அதுலேயும் குறிப்பாக கண்களை ஆரோக்கியப்படுத்துறதுக்கு, கண் பார்வையை மீண்டும் திருப்பி தர்றதுக்கு மருந்து தானம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் அந்த வாய்ப்பை இறைவன் யாருக்கும் கொடுத்துறதில்லை. கோடிக்கணக்கில் பணம் இருந்தால் கூட தன் கையால் மருந்து தானம், இலவசமாக வைத்தியசாலை கட்டி வச்சுருப்பாங்க, ஏதோ ஒன்று. ஆனால் தன்னுடைய கையால் உணர்வாக எடுத்து ஒருத்தருக்கு இதை கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்கம்மா நல்லாயிரும் அப்படின்னு சொல்கிற வாய்ப்பை இறைவன் பலருக்கும் கொடுத்துருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் பல ஜென்மமாக தொடர்ந்து வந்த அந்த பிறவி பிணியும் உடல் பிணியும் அதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சலும் விரைய செலவுகளும் விலகி போயிடும். என்ன செய்யணும்? குறிப்பாக மருந்து தானத்தில் கவனிக்க வேண்டியது, ஒன்று ஆயுர்வேத மருந்தாக இருக்கணும், இல்லை சித்த மருந்தாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் வலிகள் சம்பந்தப்பட்டது, ரணம் சம்பந்தப்பட்டது, உடல்ல ரொம்ப கொடுமையான பாதிப்புல இருக்கிற ஒருத்தருக்கு அதற்கு தீர்வை தரக்கூடிய விதமாக மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டே போனா கூட அந்த மருந்தை நீங்க வாங்கி மனசுல நல்ல இறைவனை, உங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சு, இவர் பூரணமா குணமாகணும்னு நினைச்சு இதை எடுத்து வாழ்த்தி அவங்களுக்கு கொடுத்து நீங்க நல்லா இருப்பீங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒரு தானத்தை கொடுத்து பாருங்க. அந்த நோய் எப்படி அவர்களுக்கு படிப்படியாக குறையிறதுக்கு தொடங்குதோ அப்போவே உங்களுடைய கர்ம கணக்கு குறைய ஆரம்பிக்கும். இது ஆச்சரியமான விஷயம். ஒருவேளை உங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு, இல்லைன்னா பர்டிகுலராக 27 நட்சத்திரங்களில் அசுவதி நட்சத்திரத்தன்னைக்கு, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள் அன்னைக்கு, இந்த மாதிரி நாட்கள்ல எல்லாம் சித்த மருந்து அல்லது ஆயுர்வேத மருந்துகளை ஒருவருடைய உடல் பிணிகள் தீரும் விதமாக உங்கள் கையில் வச்சு அவங்கள வாழ்த்தி, இது நல்ல விதமாக குணமாயிரணும் இறைவா, அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அதிலும் குறிப்பாக கண் நோய் சரியாகிறதுக்கு தேவையான கண் மருந்துகள் அதெல்லாம் கொடுத்து பாருங்க. வாழ்க்கையில் பல நன்மைகளை பார்ப்பீங்க. உங்ககிட்ட எத்தனை லட்சம் பணம் இருந்தாலும் இதுக்கு வாய்ப்பை முதல்ல இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா இது நடந்துச்சுன்னா கர்ம கணக்கே கழியும். இப்போ நம்ம சபையில் பார்த்தீங்கன்னா மாசத்துல 2 டைம் 15ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா கண்ணில் மருந்தை பிழிஞ்சு விடுவோம். இயற்கை மருந்து. அது உடம்புல இருக்கிற கண் பிரச்சனை மட்டும் இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான பாதிப்புகளுக்கு நல்ல ரெமடியாக இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் மாசத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 500லேருந்து 600 பேருக்கு இந்த சேவை, யாருக்கிட்டையும் பணமே வாங்காமல் மன மகிழ்வோட என்ன பண்ணோம், பல பிறவி பிணிகளையும் உடல் பிணிகளையும் அது விலக்கி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வைக்கும். இது ஒரு மிகப்பெரிய சூத்திரம்.
உங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, இயற்கை உங்களுக்கு அடையாளம் கொடுக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நம்முடைய பாரம்பரிய மருந்துகளை பலருடைய உடல் பிணிகளுக்காக தானம் கொடுங்க. வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உங்களை வந்தடையும். இது மிகச்சிறிய பரிகாரம் போல இருக்கும், ஆனால் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. குருவே சரணம்.